கலக்கல் சினிமாவுக்கு கலக்கலான வணக்கம். அதாவது இது வந்து மாசாணி படம் வந்து இப்போ நல்லா ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ அடுத்ததாக இதனுடைய இந்த ப்ரொடியூசர் வந்து பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஒரு ஸ்ரீ கிரீன் ப்ரொடக்ஷன்ஸ்னு மிஸ்டர் சரவணன் சார் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இதான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லுவேன், ரொம்ப ஒரு நல்ல ப்ரொடியூசர் எங்கள் தமிழ் சினிமா கிடச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா உண்மையாக சினிமா வந்து லவ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. எல்லா கேரக்டர்களுக்கும் வந்து இம்பார்ட்டண்ட் ஆர்டிஸ்ட்டை போட்டிருக்காங்க. இப்போ நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் சின்ன சின்ன ரோலும் கூட வந்து நல்ல ஆர்டிஸ்ட்லாம் போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. நிறைய நடிச்சிருக்காரு. மனோபலா நடிச்சிருக்காங்க. வில்லியா வந்து ரோஜாவை நடிக்க வச்சுருக்காங்க. இனியா ஹீரோயினாக பண்ணியிருக்கு. அகில்னு இன்னொரு ஹீரோ பண்ணியிருக்காரு இதில். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிஸ்ட்டை போட்டு இந்த படத்தை நிறைய செலவு பண்ணி ரிச்சாக படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஒரு கிராண்டான ஃபிலிம் அது வந்திருக்கு. அருமையான ஃபைட்ஸ் பண்ணியிருக்காங்க. லீன் மாஸ்டர் ஃபைட் பண்ணியிருக்காரு. இதில் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஃபைட்டாக எனக்கு வந்திருக்குது. நீங்கள் இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். வீட்டில் வந்து குழந்தைங்களோட நம்ம வந்து அக்கா தங்கச்சியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். அதுக்காக வந்து ரத்தம் அந்த மாதிரி இதெல்லாம் பயமானதெல்லாம் இருக்காது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் திஸ் மாசாணி அண்ட் தியேட்டர். தேங்க்யூ. வணக்கம். நான் மாசாணி படத்தோட இயக்குநர்கள் எல்ஜி ரவிச்சந்திரனா, இன்னொருத்தர் பத்மராஜா அண்ணா. இந்த படத்துக்கு 2 இயக்குநர்கள். இந்த படத்தோட வெற்றி இந்த அளவுக்கு தமிழ்நாடு அளவில் பேசப்படுதுன்னா இதுக்கும் பின்னாடி நிறைய கலைஞர்களோட உழைப்பு இருக்குது. முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா எங்கள் படத்தோட ப்ரொடியூசர் எம்எஸ் சரவணன் சார். எம்எஸ் சரவணன் சாரை சொல்லும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய திறமைசாலி. அவரே நல்ல கதை நாலேஜ் உள்ளவர். இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். அவர் வந்து எங்களுக்கு எல்லா வகையிலையும் சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நாங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடிஞ்சது. இந்த வெற்றிக்கு நிச்சயமாக முழுக்க எங்கள் சரவண சார் தான் முக்கியமாக, அந்த ப்ரொடியூசர் தான் நாங்கள் சொல்லுவோம். மற்றபடி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 5 பாடல்கள், 5 லிரிக் ரைட்டரு, நான் முத்துக்குமார், கபிலன் சார், பெரிய பெரிய ஆளுங்க, மதன் கார்கே எல்லாருமே எழுத வச்சுருக்கோம். இந்த பாடல்கள் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. எல்லா சேனல்லையும் போகிற அளவுக்கு இந்த பாடல்கள் வந்திருக்கு. இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே பார்த்திங்கன்னா சீனியர் ஆர்டிஸ்ட்டு. ராம்கி சார், இனியா. ராம்கி சார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய என்ட்ரி இருக்கும் சாருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் ராம்கி சார் வந்து நிறைய பேர் ஆஃபர் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இனியா மேடம் வந்து இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா படத்தில் பார்க்குற லேடிஸுங்கெலாம் கண்ணில் தண்ணி ஊற்றும், அந்த அளவுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட்ஸு. ஒரு டெத்து சீன் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த டெத்து சீனில் வந்து சுடுகாட்டில் அழுவாங்க. அந்த சுடுகாட்டில் அழுகுற சீன் பார்த்திங்கன்னா தேட்டரே கண்ணு கலங்கும். ஏன்னா கண்ணு கலங்காமல் ஒருத்தவங்க அதை பார்க்கவே முடியாது, அப்படியேப்பட்ட ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸு. இப்படி நிறைய சிறப்பம்சம் இருக்குது. இந்த படத்தை பற்றி அண்ணன் பேசுவார். மாசாணி டீம் சார்பாக முதல்ல நன்றி வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த படம் இன்றைக்கி வந்துட்டு வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த கலைஞர்கள் மட்டும் தன்னுடைய உழைப்பை வந்துட்டு கொடுத்தது மட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதே போல் டெக்னீஷியன்ஸினுடைய உழைப்புகள் அதில் வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாரும் டெடிக்கேட்டோடு பண்ணது ஒரு விஷயம். 2வது பத்திரிகையாளர்களுடைய இந்த விளம்பரங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒத்துழைச்சது. அது எல்லாம் தாண்டி எங்கள் ப்ரொடியூசர்ஸ் சரவணன் சார் வந்து ஸ்ரீகிரி ப்ரொடக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இந்த தேர்வு பண்ணி, இந்த கதையை தேர்வு பண்ணி அதை வந்து எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் நல்ல முறையில் இந்த படம் வெளியே வரணும், அதுக்காக வந்துட்டு நல்ல தரமான படமாக எடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்த ஊக்கமும் ஒத்துழைப்பும் உடனிருப்பும் தான் இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப சிறப்பை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொண்டு வர முடிஞ்சது. அதே போல் இந்த கதையில் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து நாங்கள் சொல்கிறோம். இது பெண்களுக்கு பிடித்தமான கருத்தாக நாங்கள் சொல்லியிருக்கிறதுனால பெண்கள் கூட்டம் வந்துட்டு இன்றைக்கி வருது. அதே போல் இந்த படத்தில் எல்லா நடிகர்களும் வந்துட்டு ரொம்ப அனுபவம் வாய்ந்த நடிகர்களாக இருக்காங்க. அந்த நடிகர்கள் ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு பாத்திரத்தையும் வந்துட்டு உள்வாங்கி அவங்க பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுனால நாங்கள் புதுமுகங்கள் அப்படின்ற ஒரு களத்துக்கு போகாமல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நடிகர்களாக இருக்கணும், நல்ல உணர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட வந்துட்டு நாங்கள் கேட்டு கால்ஷீட் வாங்கி அழகாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை வந்துட்டு நாங்கள் ஒரே ஷெட்யூலாக படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். இதில் வந்துட்டு ஒளிப்பதிவாளர் ராஜகுரு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே போல் மியூசிக் டைரக்டர் பாசில் வந்து அனுபவம் வாய்ந்த ஒரு இசையமைப்பாளர் போல் அனுபவம் வாய்ந்தவர்களோடு சேர்ந்து அழகாக வந்துட்டு எங்களுக்கு இப்போ 5 பாடல்களை அமைச்சு கொடுத்துருக்காரு. அதே போல் ஒவ்வொரு துறையிலையும் கிராஃபிக்ஸு மற்ற எடிட்டர்னு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான படங்களுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு பண்ண ஒரு
எடிட்டர் அவர் விடி விஜயன் சார் வந்துட்டு எங்களுக்கு வந்து அழகாக அந்த படத்தை வந்துட்டு எங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்காரு. இந்த அடிப்படை தான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. அதனால் இந்த படத்தை வந்து வெற்றி அடை வச்ச ரசிக பெருமக்களுக்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் வந்து மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஃபாசில். நான் மாசாணி படத்தை மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ படம் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த டாக் இருந்துச்சு. ஸோ இந்த க்ரூ கூட ஒர்க் பண்ணதுக்கும் இந்த மாதிரி பீப்புள் கிட்ட ஒர்க் பண்ணதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மூவி இது. நான் வந்து 3 இயர்ஸாகவே ஒரு கீபோர்ட் பிளேயராக இருக்கேன் சினிமா ஃபீல்டில். நிறையா மியூசிக் ரைட்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையா லாங்குவேஜஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். துளு, ஒரியா, பெங்காலி, மலையாளம்னு நிறைய லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறையா டோன்ஸ் ஆஃப் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஓரியன்டாக தான் இருக்கும் இந்த ஃபிலிம் ஃபுல்லாக. இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஃபுல்லாக சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஒரு சீனுமே பார்க்கும்போது சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அண்ட் ராம்கி சார் போர்ஷன் எனக்கு வந்து இன்னும் ரொம்ப நான் எஃபோர்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 25 இயர்ஸ் பேக் வராரு. ஸோ அப்படி இருந்தால் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஒரு கட்டாயத்துக்கு வந்தாச்சு. ஸோ அதை யோசிச்சு ஐடியா எடுத்து வி டிட் இட். அண்ட் இப்போ நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது உங்ககிட்ட இருந்து. அண்ட் இன்னும் உங்கள் சப்போர்ட் எங்கள் கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 5 சாங்ஸ் அண்ட் ஒரு தீம் மியூசிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாங் வந்து உயிர் ராகம் தானா, ஃபுல்லாகவே ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டு. அந்த சாங் சித்ராமா பாடியிருக்காங்க. பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காரு. செகண்ட் சாங் மல்லிமல்லி சாங், ஃபோக் சாங்கு, அது கிருஷ்ணராஜ் அங்கிள் பாடியிருக்காங்க. அண்ட் கபிலன் சார் எழுதியிருக்காரு. அண்ட் இதோ வந்து ஒரு டூயட் சாங், ஸ்வேதா மோகன் ஹரிச்சரன் அவங்க டூயட்டில் பாடியிருக்காங்க. அண்ட் நாமத்துக்குமார் சார் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா நான் பாட அது வந்து மதன் கார்கி சார் எழுதியிருக்காரு. சின்மயி மேம் பாடியிருக்காங்க. ஆத்தா இங்கேருந்து ஒரு ஃபெஸ்டிவல் சாங்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய லிரிக்ஸிஸ்ட் கூட ஒர்க் பண்ணதுக்கும் இவ்வளோ பெரிய சிங்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவங்கக்கிட்டேருந்து சில டிப்ஸ் கிடச்சிச்சு, சில நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அவங்கக்கிட்டேருந்து. ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். மியூசிஷியன்ஸ்க்கு, சிங்கர்ஸ், லிரிக்ஸிஸ்ட், ப்ரொடியூசர்ஸு எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அண்ட் இந்தமாதிரி ஒரு படம் கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் வந்து ராஜகுரு, மாசாணியோட கேமராமேனு. இப்போ படம் நல்லா அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் வந்து நான் வந்து டிஜிட்டலில் பண்ணேன். எங்களோட பட்ஜெட்டு கம்மியாக இருக்கும், அதனால் டிஜிட்டலில் பண்ணணும்னு ஆரம்பித்தோம். ஆனால் எங்கள் ப்ரொடியூசரு சரவணன் சார் எனக்கு கொடுத்த ஊக்கமும் நான் கேட்டது நிறைய விஷயங்களை அவர் எனக்கு நிறையா பண்ணார். அதனால் இந்த பட்ஜெட் பெரிய அளவுக்கு போயிடுச்சு. பொள்ளாச்சி, காரைக்குடி இதில் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள், டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள், டேலண்ட்டான விஷயங்கள் எதுவும் முயற்சி பண்ணோம். அதெல்லாம் இதில் ஜெயிச்சிச்சு. மற்றபடி ராம்கி, ஸ்ரீஜா ரோஸு, இனியா இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ராம்கி சாரோட இப்போ உள்ள யூத்து அவங்களோட அந்த வயசை அப்படியே காட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் லென்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவரை அந்த இது தெரியக்கூடாதுன்னு முயற்சி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது பண்ணோம். நன்றி.